ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சென்மஹோ கார்டனிங் வீடியோஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் கொஞ்சம் புதினா கிள்ளிட்டு வந்திருக்கேன். கிள்ளும்போது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி டமாட்டோ பாத் பண்ணலான்னு இருக்கிறேன். பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணேன். பட்டை லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். புதினா கழுவி வச்சுருக்கேன். ஒரு டமாட்டோ அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ தாளிக்க போகிறேன். இந்த பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் 3 கிளாஸ் செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச தக்காளி, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், புதினா போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகின பிறகு அரிசி வச்சுருக்கேன். 3 கிளாஸ் போட்டு வச்சுருக்கேன். அது போட்டு ஒரு சவுண்டு விட்டால் ஆயிடுச்சு. தக்காளியில் இருக்கிற எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். போடுறேன். நம்ம குக்கரில் சாதம் தனியாக வடிப்போம் இல்லைங்களா, குக்கரில் வைக்காமல் அப்போ இந்த மாதிரி தம்முக்கு வைப்போம்ல. நம்ம தம்முக்கு விடும்போது எப்படி அந்த அரிசியும் தண்ணி சேர்ந்து வரும் பொழுது நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோன்னா இந்த மேலே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நிற்காது. அப்படி ஒன்று போல் எல்லாம் கலந்து வரும். நான் அப்புறம் சவுண்ட் வந்த பிறகு காட்டுறேன். ஒரு சவுண்ட் விட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா சாதம் கலக்காமையே அப்படியே வெங்காயம் எல்லாம் மேலே நிற்காமல் அப்படியே கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டமாட்டோ பாத் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.